வணக்கம், நான் உங்க Yeshwanth Kumar. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான கார்ன் கட்லெட் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி கண்டிப்பா ஈவினிங் டைம்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம கிட்ஸுக்கு ரொம்ப பிடித்த ஒரு உணவாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸும் ரெடியா இருக்கு. இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஆனதன் பிறகு நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் இந்த அளவுக்கு நல்லா பொரிந்து இதில் இருக்கக்கூடிய மனம் வெளியே வரும்போது ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த கார்ன் கட்லெட் பொறுத்த வரைக்கும் பொட்டேட்டோஸ் அண்ட் கார்னுடைய டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கணும். அதனால ஒரு வெங்காயம் நறுக்கி சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் லேசாக பொன்னிறமாக வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த வெங்காயம் லேசாக இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததன் பிறகு காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். பெருசாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்கோங்க, உள்ள சிறியதாக இருந்துச்சு அப்படின்னா 2 சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்திருக்க இன்கிரீடியன்ட்ல இருக்கக்கூடிய பச்சை மனம் போகிறதுக்காக அடுத்து ஒரு 2ல இருந்து 3 நிமிடம் நல்லா மிதமான தீயில வச்சு இதை குக் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய பச்சை மனம் போற அளவுக்கு இதை நல்லா வதக்கியாச்சு. இதுல 2 உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணி பாயில் பண்ணி அதை தோல் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு மேஷர் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு முடியுமோ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த பொட்டேட்டோஸை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் இந்த ரெசிபியுடைய மெயின் இன்க்ரீடியண்ட்டான ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 150லேருந்து 200 கிராம் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்னோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோடைய சூடு முழுமையாக குறையணும். அதுக்குள்ள இந்த ரெசிபிக்கு தேவையான மைதா பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். மைதா பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக இங்கே ஒரு பவுலில் 30லேருந்து 40 கிராம் அளவு மைதா மாவு வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி ஒரு தின் பேட்டராக ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மைதா பேட்டரை இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. அப்போ தான் கட்லெட் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் சூவியாக இருக்கும். இப்போ இதோடைய சூடும் முழுமையாக குறைஞ்சிடுச்சு. இதை அழகாக கட்லெட் ஷேப்புக்கு பிடிச்சி இதில் டிப் பண்ணி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மசாலாவில் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பிரெட் க்ரம்ஸும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு ஒரு லெமன் பால் சைஸுக்கு இந்த மசாலாவை கையில் எடுத்து அழகாக இந்த மாதிரி உருண்டை பிடித்து அதன் பிறகு கட்லெட் ஷேப்புக்கு இதை தட்டிக்கலாம். இப்போது இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மைதா பேட்டரில் போட்டு டிப் பண்ணி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துப்போம். இப்போ இந்த கட்லெட் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு இந்த பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணி இதை கவர் பண்ணிப்போம். இந்த ப்ரிப்பரேஷனில் இன்றைக்கி நம்ம இம்போர்ட்டட் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா ஃப்ளேக்கியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்லெட்டுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அண்ட் இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம பேக்கரி ஐட்டம்ஸ் வாங்கக்கூடிய கடையில் ஈஸியாக கிடைக்கும். நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற பிரெட் க்ரம்ஸோடு யூஸ் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸ் வச்சு கோட் பண்ணதன் பிறகு மறுபடியும் இதை இந்த மைதா பேட்டரில் போட்டு டிப் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் எக்ஸஸ் பேட்டர் இல்லாத மாதிரி எடுத்து இதை பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துப்போம். இப்போ இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மசாலாவையும் கட்லெட் மாதிரி பிடிச்சுப்போம். நம்ம கட்லெட் ஃப்ரை ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்காக இங்கே ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் ஒவ்வொரு கட்லெட்டாக எடுத்து ட்ராப் பண்ணிக்கலாம். இதை பொரிக்கும் போது நல்லா மிதமான தீயில வச்சு பொரிங்க. அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாகவும் நல்லா மொறுமொறுனும் இருக்கும். இந்த கட்லெட் நல்லா மொறுமொறுன்னு பொன்னிறமாக வந்துடுச்சு. இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம கார்ன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து அழகா ஒரு பவுல்ல போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான நல்லா மொறுமொறுன்னு அதே நேரத்தில் மனமாக இருக்கக்கூடிய கார்ன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.